சீன நாட்டின் செய்தி ஊடகமான CGTN போய் ஒரு செய்தியை வாசித்தோம் என்றால், இந்தியா நம்மை தாக்குகிறது ரஷ்யாவின் ஆயுத ஒப்பந்தங்கள் வழியாக. இந்த ஒரு செய்தியை பார்த்த பிறகு நமக்கு என்ன தோன்றும்? ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான அந்த உறவு பலப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு தோன்றும். ஆனா இது மட்டும் தானா? இல்ல சீனாவுக்கு ஆதரவாக எந்த நாடுமே வர தயாராக இல்லையா? இந்தியாவுக்கு ஆதரவாக பல நாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்த வண்ணம் இருக்கிறது. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? மியான்மர் ஒரு ஜெர்க்காய் இந்தியாவின் பக்கம் வருகிறதே, அது ஏன்? இப்படி பலவிதமான கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்தியாவின் பிரதமர் நேரா லடாக்குக்கே போயிட்டார். எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல போய் ராணுவ வீரர்கள் கூட சில பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார். அடிப்பட்ட ராணுவ வீரர்களாம் பார்த்து தைரியம் சொல்கிறார். அது மட்டும் தானா? இந்திய மக்கள் ராணுவ வீரர்கள் உங்களுடைய பின்னால் இருக்கிறார்கள், தைரியமாக நீங்கள் இந்தியாவை பாதுகாப்பதற்கான பணியில் ஈடுபடுங்கள், உங்களுடைய நம்பிக்கையில் தான் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் அப்படிங்கிற மிக முக்கியமான நிறைய செய்திகளை நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஒரு நாட்டினுடைய பிரதமர் ராணுவ வீரர்களை சந்தித்து பேசியிருப்பது ராணுவ வட்டாரங்களுக்கு நிச்சயமாக ஒரு புதிய ரத்தத்தை பாய்ச்சி இருக்கும் என்று சொல்லலாம். இதை சீனா சுத்தமா எதிர்பார்த்திருக்காது. இவனுக்கு பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பானு அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு பிரதமர் லடாக்குக்கு போற விஷயம் யாருக்குமே தெரியாது. பிரதமரும் முப்படையினுடைய தளபதி மட்டுமே அங்க போயிருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்த பிறகு சீனாவினுடைய அந்த முகத்தை பார்ப்பதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததா என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விறுவிறுப்பு சீனாவிடையே இப்போது தொற்றிக் கொண்டிருக்கிறது. இதற்கு வேறொரு காரணமும் இருக்கிறது. சீனாவை சுற்றி ஹாங்காங் போராட்டம். அது மட்டுமா? சீனாவுக்குள்ள இருக்கிற மக்களே இப்போ சீனாவுக்கு எதிராக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். சொல்ல போனா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சீனாவுக்குள்ள ஒரு புரட்சி என்பது வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஜி ஜின்பிங் அவர்களுடைய இந்த காய் நகர்த்தல் அவருக்கு எதிராகவே அமைந்து விட்டதை இப்போது சீனா உணர்ந்திருக்கும். சோ ஹாங்காங்கினுடைய அடுத்த கட்ட பிரச்சனை, ஒரு தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்துட்டோம், நாங்க அமல்படுத்திட்டோம், டிராஃப்ட் கொண்டு வந்துட்டோம், இந்த சட்டம் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு என்ன நடந்துச்சு? ஹாங்காங்ல நடந்த பல போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்தார்கள். முதல் கைது நடைபெற்று விட்டது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அப்படின்னு சொன்னவங்க 10 கைதுகளை பதிவு செய்திருந்தார்கள். அதுல ஒரு நபரை சீனாவுக்கே நாடு கடத்த திட்டமிட்டு இருந்தார்கள். இவ்வளவு பெரிய பிரச்சனை வெளியில வந்த உடனே மறுபடியும் ஹாங்காங் மக்கள் ஒன்று கூடுகிறார்கள். எங்களுக்கு விடுதலை வேண்டும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் மறுபடியும் ஹாங்காங் மக்கள் ஈடுபட ஆரம்பிக்கிறார்கள். சீனாவினுடைய கனவு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே உடைவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தேசிய பாதுகாப்பு சட்டம் வந்தால் ஹாங்காங் மக்கள் போராட மாட்டார்கள் என்று எண்ணி இருந்தார்கள். ஆனா இப்போது அந்த மக்கள் போராடாவிட்டால் அவர்களை போராட வைப்போம் என்று பல உலக நாடுகள் கர்ஜிக்கிறது. அதுல முதல் நாடு as usual அமெரிக்கா தான். ஹாங்காங் மக்களுக்கு நீ விடுதலை கொடுக்க மாட்டியா? ஹாங்காங் மக்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நீ கைது செய்வாயா? அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ ஹாங்காங் மக்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கும் விதமாக அமெரிக்காவில் ஒரு சட்டம் என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் சொல்வது என்ன? ஹாங்காங் மக்களினுடைய விடுதலைக்கு எதிராக இருக்கும் நபர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். அவர்கள் உலகத்தில் வேறு எங்கும் செல்ல முடியாதபடி டிராவல் பேன் என்பது கொடுக்கப்படும். அவர்களுடைய வங்கிகள், வெளிநாடுகளில் அவர்களுக்கு வங்கிகளுடைய அக்கவுண்ட் இருந்துச்சுன்னா அது எல்லாமே ஃப்ரீ செய்யப்படும். அவர்களுக்கு அசையாத சொத்து இருந்தால், வெளிநாடுகளில் அசையாத சொத்து இருந்தால் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த நபர்களுக்கு ஏதாவது வங்கி கடன் கொடுத்தால் அந்த வங்கியும் இந்த பொருளாதார தடைக்குள் வரும். இது சீன வங்கிகளுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக மாறி இருக்கிறது. சோ முதல் நாடு அமெரிக்கா என்பதை பார்த்து விட்டோம். அடுத்த நாடு யார் அப்படின்னு கேட்டா பிரிட்டன் தான். ஆல்ரெடி பிரிட்டன் சொன்னாங்க, ஹாங்காங்க்கு எதிராக நீ தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்தினாய் என்றால் 30 லட்சம் ஹாங்காங் நபர்களுக்கு நான் வீடு கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரிட்டன் சொல்லியிருந்தாங்க. அதே பிரிட்டன் இப்போது புதிய ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். 30 லட்சம் நபர்களுக்கு மட்டும் கிடையாது, வேறு யாராவது எங்கள் நாட்டுக்கு வர தயாராக இருந்தால் ஹாங்காங் மக்களை நாங்கள் வரவேற்கிறோம். சீனா செய்தது மிகப்பெரிய ஒரு தவறு. நம்ம போட்ட அந்த அக்ரிமெண்ட்ல இருந்து 1998 போட்ட அந்த அக்ரிமெண்ட்டை நீங்க முற்றிலுமாக பாதுகாக்க தவறிவிட்டீர்கள். ஒரு நாடு இரண்டு சட்டம் அப்படிங்கிற அந்த கொள்கைக்கு எதிராக இப்போது இது ஒன் நேஷன் ஒன் சீனா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு கீழே வந்துருச்சு. இது எங்களால அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பிரிட்டன் சொல்லிட்டாங்க. அடுத்ததா ஆஸ்திரேலியா.
ஆஸ்திரேலியா ஒரு படிக்கு மேலே போய் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, வரப்போற 10 வருடங்கள் 40% அவங்களுடைய ராணுவத்துக்காக செலவிடும் தொகையை அதிகரிக்க போகிறார்களாம். ஸோ 40% அப்படின்னு சொல்லும்போது எந்த பாகத்திற்காக மட்டுமே அப்படின்னு கேட்கும்போது இந்தோ பசிபிக் ரீஜனுக்காக மட்டும். இந்தோ பசிபிக் ரீஜன்ல அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அவங்க உள்ள வேறொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, லாங் ரேஞ்ச் மிசைல்ஸுக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, சீனாவிடம் இருந்து எங்களுக்கு தேவையில்லாத அச்சுறுத்தல்கள் வருகிறது, எனவே எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை நாங்கள் வாங்க போகிறோம், இல்லாட்டி அடுத்த 10 வருடங்கள் எங்களுடைய உள்நாட்டு கட்டமைப்பு இராணுவத்தை கட்டமைக்கும் அந்த வேலையில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியா அந்த பக்கம் சொல்லிட்டாங்க. ஜப்பான் ஹாங்காங் எதிராக தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்து மனித உரிமை மீறலை சீனா செய்து வருகிறது, அவர்களை தீவிரமாக நாங்கள் கண்காணித்து வருகிறோம், இது நிச்சயமா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஜப்பான் சொல்லிட்டாங்க. இந்தியா ஹாங்காங்க்கு எதிராக நீங்க இப்படிலாம் செயல்படுவது சரி கிடையாது, எதற்காகவும் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி நியூட்ரலா சொல்லி முடிச்சிட்டாங்க. முக்கியமா ஒரு நாடு இருக்கு, தைவான். தைவானை சேர்ந்த பிரசிடென்ட் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. எப்பா சீனா, நீ என்னையும் ஹாங்காங்கையும் ஒரு நாடு 2 சிஸ்டம் அப்படிங்கிற பெயர்ல தான் சேர்த்த, ஆனா இப்போ நடவடிக்கை எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரு சீனா அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்குன்னு நீ சொல்லிட்டு இருக்க, சீனாவின் கீழ் நாங்கள் வருவதற்கு தயாராக இல்லை, ஹாங்காங் மக்களுக்கு உதவி வேண்டும் என்றால் நாங்கள் புதிதாக ஒரு அலுவலகத்தை திறக்க போகிறோம். அப்படி ஒரு அலுவலகத்தை தொடங்கி ஹாங்காங் மக்களுக்கு நிறைய விதமான நன்மைகளை செய்ய போகிறோம். சீனா, இது உனக்கு ஒரு எச்சரிக்கை. தைவான் மட்டும் கிடையாது, அடுத்ததா திபெத்திலையும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா திபெத்தில் பிரச்சனை செய்த பல நபர்களை சீன அரசாங்கம் நாடு கடத்தி விட்டது. இல்லை, பல நபர்கள் பல்வேறு விதமான நாடுகளில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே இப்போது சீனாவுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இவ்வளோ பிரச்சனை இருக்கு. இப்போ மறுபடியும் தென்சீன கடலில் ரோந்து நடவடிக்கைகளில் சீன அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது. தென்சீன கடல் அப்படின்னு சொல்லும்போது வியட்நாமாக இருக்கட்டும், பிலிப்பைன்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இப்போ சீனாவுக்கு எதிராக கொஞ்சம் கொஞ்சமாக பேச முன் வருகிறார்கள். 59 அப்ளிகேஷனை இந்தியா தடைப்படுத்திய உடனே இங்கே இருக்கிற சிலர் கூட ஐயோ இதனால இந்தியாவுக்கு நஷ்டம் தான் வரப்போகுது, சீனாவுக்கு லாபம் தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வேறொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கனடா, அமெரிக்கா, யூகே போன்ற நாடுகள் ஹுவாவேயா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுடைய சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய சிசிடிவி கேமராவா இருக்கட்டும், அதனுடைய ஆக்சஸை 100% இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்போடு நின்றதா இண்டஸ்ட்ரி 4.0 இருக்கிற சிங்கப்பூர் ஒரு வார்த்தை சொன்னேன், இண்டஸ்ட்ரி 4.0. இதற்கும் இந்த 59 அப்ளிகேஷனை நம்ம தடைப்படுத்தணும் பாருங்க, அதற்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அடுத்த பதிவில் பார்த்து விடலாம். ஸோ இண்டஸ்ட்ரி 4.0 இருக்கிற சிங்கப்பூர் கூட இப்போ ஹுவாவேக்கு எதிராக 5G அப்படிங்கிற அந்த டெக்னாலஜிக்கு வேறு பல நிறுவனங்களுடன் அவர்களுடைய ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தை எடுத்தவர்கள் யாரெல்லாம்? எரிக்சன், நோக்கியா போன்ற நிறுவனங்கள். ஸோ ஹுவாவே அங்கே தோற்கடிக்கப்பட்டு எரிக்சன், நோக்கியா போன்ற நிறுவனங்கள் அங்கே வெற்றி அடைந்திருக்கின்றன. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு தோல்வியாக, சீனாவினுடைய தோல்வியாக கருதப்படுகிறது. காரணம் இருக்கிறது, இந்த ஜூன் மாதத்தில் தான் அவங்களுக்கும் சீனாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே ஒரு 8 புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது ஏற்படுத்தப்பட்டது. இந்த 8 புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் SCI அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் இருந்தது. ஸ்மார்ட் சிட்டி இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒப்பந்தங்கள் வழியாக ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லும் போதே அங்கே அதி தீவிரமான நெட் கனெக்ஷன் தேவை. அதை எல்லாமே ஹுவாவே நிறுவனம் தான் செய்து வருவதாக இருந்தது. 2019 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், விர்ச்சுவல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லைப்ரரியை சிங்கப்பூர்ல தொடங்கினாங்க ஹுவாவே நிறுவனம். 2020 ஒரு அலுவலகத்தையே தொடங்கியது சிங்கப்பூரில் ஹுவாவே நிறுவனம். அப்படி இருக்கும் பட்சத்தில் 5G நெட்வொர்க்குக்காக நாங்கள் வேறொரு ஒப்பந்தத்தில் இந்த எரிக்சன் கூடயும் நோக்கியா கூடயும் சின்னதாக அலைன்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர் இன்று அறிவித்திருப்பது சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு இடியாக பார்க்கப்படுகிறது. இவ்வளோதானா? இருக்குங்க. மியான்மருடைய முக்கியமான இராணுவ அதிகாரிகள் எல்லாமே ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மியான்மருக்கு எதிராக சீனா செயல்படுகிறது, மியான்மருக்கு எதிராக பல தீவிரவாத குழுக்களுக்கு ஆயுதங்களை வழங்குவது சீனா தான், இதற்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும். இந்த மியான்மரை வச்சு சின்னதாக ஒரு விளையாட்டு காண்பித்தார்கள். அரக்கான் ஆர்மி, இதெல்லாம் நம்ம ஒரு பதிவில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு தீவிரவாத குழுக்கள் வைத்து தான் இப்போது மியான்மர் என்கிற அரசாங்கம் கலைக்கப்படும், இல்லாட்டி அங்கே இருக்கும் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்கிற ஒரு செய்தி வெளியில் வந்திருக்கிறது. மியான்மரில் வர்ற நவம்பர் மாதம் எலெக்ஷன் வேற வரப்போகுது. இந்த எலெக்ஷனில் சீனாவுக்கு சாதகமான ஒரு அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்று சீன அரசாங்கம் விரும்புகிறது. இதற்காக அங்கே பலவிதமான பிரச்சனைகளை இப்போது ஏற்படுத்தும். அது மட்டுமா, நிறைய ஆயுதங்கள்,
பணங்கள் இது எல்லாமே மியான்மருக்குள்ள சீனாவால் கொடுத்து விட முடியும். அது எப்படி சாத்தியம் என்றால் அங்கே இருக்கும் பிரிவினைவாதிகள் வழியாகத்தான். எந்த நாட்டை எடுத்துக்கிட்டாலும் இந்த பிரிவினைவாதிகள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்து வருகிறார்கள். இவ்வளவு பிரச்சனை சீனாவுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்தியாவுக்கு எதிராகவும் இந்த மாதிரியான பிரச்சனை ஒரு சில நாடுகளால் ஏற்படுத்தப்படுகிறது. அதுல முதல் நாடு நம்ம பங்காளி பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அரசாங்கம் இப்போவோ அப்போவும் இருந்துட்டு இருக்கு. வேற வழியே கிடையாது. எப்ப வேணாலும் அந்த அரசாங்கத்தை மறுபடியும் ராணுவம் கையில் எடுக்கும் என்று எதிர்பார்க்கும் இந்த ஒரு தருணத்தில் இந்தியாவுக்கு எதிராக 20,000 சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்களை எல்லையில் நிறுத்தியிருப்பதாக ஒரு செய்தி வெளிவருகிறது. அந்த செய்தியின் உண்மைத்தன்மை என்னன்னா, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வரும்போது அதுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக பாகிஸ்தான் இந்தியாவை தாக்க தயாராக இருக்க வேண்டும் என்று சீனாவிடமிருந்து ஒரு உத்தரவு அங்கே சென்றதாகவும், அதன்படியாக பாகிஸ்தான் அந்த உத்தரவை கேட்டு 20,000 ராணுவ வீரர்களை பல இடங்களில் நிறுத்தியிருப்பதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. சோ பலவிதமான பிரச்சனையை இந்தியாவுக்கு சீனா தரும் என்று நினைத்த பல நாடுகளுக்கு மத்தியில் இப்போது சீனா சிக்கி தவித்துக் கொண்டிருப்பது என்கிற அந்த செய்தியை கேட்கும்போது ஆனந்தம் கொஞ்சம் இருந்தாலும் அதே நேரத்தில் எல்லாருமே கொஞ்சம் அலர்ட்டாகவும் இருக்கிறாங்க. ஏன்னா சீனா நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அவன் வோல்ஃப் வாரியர்ஸ் அப்படிங்கிறத வச்சு நரித்தந்திரமான பல வேலைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால இப்போ ஜப்பான், ஆஸ்திரேலியாலாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்தியா கூட இல்லாட்டி இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இந்த 4 நாடுகளும் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்கு பாருங்க, உளவுத்துறை, அந்த ரிப்போர்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா? எப்படி 5 ஐஸ் அப்படிங்கிற ஒரு நாடுகள் இருக்கு, அதே மாதிரியான ஒரு அமைப்பு இந்த ஒரு 4 நாடுகளுக்கு இடையே ஏற்படுத்தி அந்தமான் நிக்கோபார் தீவை திறந்து விடலாமா? சீனாவினுடைய கப்பல் போக்குவரத்தை தடுப்பதற்காக இந்த மாதிரியான பலவிதமான செய்திகள் அடிபடுகின்றன. இது எல்லாமே சீனாவுக்கு எதிரான காய் நகர்த்தல் என்று சொல்லலாம். ஜப்பான் இந்தியாவுக்கு ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரான்ஸ் நிச்சயமா இந்தியாவுக்கு ஆதரவாக நாங்கள் ஆர்மியை களமிறக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி பல நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தருணம் வரும்போது இங்கே இந்தியாவா சீனாவா என்கிற ஒரு பேச்சுக்கு இடமே கிடையாது. சீனா இதிலிருந்து எப்படி தப்பிக்க போகிறது என்பதுதான் பேசு பொருளாக மாற வேண்டும். கடைசியா கேட்கலாம், ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயப்பிரியாவை பற்றி பேச மாட்டீங்களா? அந்த 7 வயது குழந்தை கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாளே, அதை பற்றி பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் வருந்தத்தக்க ஒரு செய்தி தான். ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயப்பிரியா, ஒருத்தனை கைது பண்ணியிருக்காங்க, ஒரு பூ வியாபாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் எவ்வளோ பேருக்குங்க நம்மளால் ஜஸ்டிஸ் நீங்களே கொஞ்சம் மனசாட்சி தொட்டு கேட்டு பாருங்கள். எந்த ஒரு ஜஸ்டிஸ் ஆகுது நேரத்துக்கு கரெக்டான டைமுக்கு நமக்கு கிடைச்சிருக்கா? இல்லை எத்தனை நபர்களுக்கு நாம் கேட்டிருக்கிறோம், எத்தனை நபர்களுக்கு கேட்க தவறு இருக்கிறோம்? தவறுகள் நம் பக்கமும் இருக்கிறது. இதற்கு ஒரு சொல்யூஷனை நம்ம நிச்சயமாக கண்டுபிடித்தே ஆக வேண்டும். வேறு வழியே கிடையாது. நிச்சயமாக இது என்ன, இது எப்படி நம்மளால் தவிர்க்க முடியும் என்பதை பற்றி கூடுதலாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு தருணம் வந்துவிட்டதாக நினைக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களும் இங்கே பதிவு செய்யுங்கள். இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தொடர்கள் தொழில்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.